தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு உங்களோடு கலந்து இன்று நாங்களும் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்விலே பங்கேற்பது ஒரு பெரிய பாகியமாக, ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் கருதுகின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களுடைய அழைப்புதலை ஏற்று, எங்களுடைய அன்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, எனக்கு 5 நிமிடம் நேரம் இருக்கு பேசுறதுக்கு. 5 நிமிடம் பேச முடியுங்க. 6:26க்கு நாம் நோன்பு திறக்க வேண்டும். மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பேசுவதை விட நம்முடைய கட்சி சார்பாக நம்முடைய முன்னாள் ஆளுநர், முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மிக சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. நம்முடைய கொள்கை என்ன, தனிப்பட்ட முறையில் ஆளுநராக எப்படி அவங்க ஒரு நோன்பு திறப்பு விழாவை நடத்தினாங்க. அதனால் நாங்கள் தனித்தனியாக பேசுவதை விட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இங்க பேசுவதுதான் ஒரு பெரிய பாகியமான கருத்து. தலைவர்கள் எல்லோரும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். எல்லா கட்சியிலும் சிறுபான்மை தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள். சிறுபான்மை மக்களுக்காக மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க ஐயா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோ மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர்களோ நாங்க நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தோம் அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். ஆனா சிறுபான்மை மக்களுக்கு எதிரி என்று நம்மை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்க ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க, சிறுபான்மை மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க. உதாரணத்திற்கு, சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டத்தில் பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் சராசரியாக இன்னைக்கு 31% வீடுகள் சிறுபான்மையின மக்களுக்கு இந்தியாவில் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை போல நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை போல இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில மட்டும்தான் சிறுபான்மை மக்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து உங்களுடைய பாதுகாவலாக பேசுவாங்க. மற்றபடி 4 ஆண்டு காலம் அவங்களுடைய ஆட்சியில எந்த விதமான விஷயமே இருக்காது. அதே போல பாரத பிரதமருடைய முத்ரா கடன் வாங்கக்கூடிய திட்டம், முத்ரா கடன் திட்டத்தில் 32 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு மக்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 36% அந்த திட்டத்தில் சிறுபான்மை மக்கள் பயனடைந்திருக்கின்றார்கள். முத்ரா கடன் திட்டத்தில் பாரத பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி திட்டத்தில் 33% சிறுபான்மையர்கள். பாரத பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தில் 37% சிறுபான்மையின மக்கள். இஸ்லாமிய பெண் குழந்தைகள் படிப்பதற்காக அவர்களை ஊக்குவித்து படித்து முடிச்ச உடனே, ஸ்கூல் படித்தவுடன் 51,000 ரூபாய் நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஆரம்பிச்ச திட்டங்கள். இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம். அதனால் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இதை செஞ்சிருக்கிறோம் அதை செஞ்சிருக்கோம் சொல்றதை விட நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் நம்முடைய முன்னாள் ஆளுநர், முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றோம் என்பதை வர்ணிச்சிருக்கிறார். அதை நீங்க என்னுடைய அன்பு வேண்டுகோள், ஒரு 10 நிமிஷம் இந்த நோன்பு நிகழ்வு முடிந்த பிறகு வீட்டுக்கெல்லாம் போகும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய மனதை திறந்து, ஒரு 10 நிமிஷம் மனதை திறந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பத்தி, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கேயாவது நாம சிறுபான்மை மக்களுக்கு எதிரியாக எங்கேயாச்சும் இருந்திருக்கிறோமா அப்படின்னு நீங்க ஒரு 10 நிமிஷம் யோசிச்சீங்கன்னா போற, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். நான் பேசுகின்றேன், நான் புகழ்ந்து பேசுகின்றேன், எங்களுடைய தலைவர்களை நாங்கெல்லாம் புகழ்ந்து பேசுகின்றோம் என்பதை தாண்டி உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் கேட்பது 10 நிமிஷம் மனசை திறந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் யாராவது தப்பு பண்ணியிருக்கிறோமா, இந்தியாவிலே 11 ஆண்டு ஆட்சி காலத்தில் எங்கேயாச்சும் தப்பு நடந்திருக்கா அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு. அந்த தப்புக்கு பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ எங்கேயாச்சும் காரணமான ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.